ஹலோ கைஸ், இன்னைக்கு ஷேடோ மான்வாவோட 92 அண்ட் 93 தான் நம்ம பார்க்க போகிறோம். எபிசோட அப்லோட் பண்ணிய ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் வெயிட் பண்ணேன் எப்படா கொஞ்சம் சாப்டர்ஸ் வரும்னு. பரவாயில்ல, இப்போ வந்து நிறைய சாப்டர்ஸ் வந்தாச்சு, நம்ம தொடர்ந்தே பார்த்துடலாம். அதே மாதிரி நான் ஒன்றும் இதை அந்த சேனலில் போட போதில்லை, ஏன்னா ஆல்ரெடி அந்த இடத்துல ஏகப்பட்ட மான்வாஸ் ஒன்று இருக்கு. அதனால நடுவில் போட்டால் கண்டிப்பாக நல்லா இருக்காது. அதனால தான் நான் இங்கே போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எபிசோட்ஸ் வந்தோடனே நம்ம மூவியாக பார்த்துடலாம் இங்கேயே. ஸோ இது வரைக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு சின்ன ரீகேப்பாக நம்ம பார்த்துடலாமா? என்ன இருக்கும், நம்ம தியோடோரு நம்ம ஷேடோவையும் டாஷியாவோட அஃபிஷியலையும் மொத்தமா அழிக்கணும்னு சொல்லி ஒரு பயங்கரமான பாஸ், அதான் அந்த நைட் மாதிரி ஹில் ஃபிளவர் அதிர்ந்திருக்கும், அதுகிட்ட மூட்டி விடணும் அப்படின்னு தான் ஒரு பிளான். இதனால ஷேடோ மாட்டிப்பான், பெரிய பெரிய ஆளுங்களும் இங்கேயே மொத்தமா அழிஞ்சு போயிடுவாங்க. அப்புறம் என்ன, டாஷியா அஃபிஷியலால பெருசா எதுவும் பண்ண முடியாது, இவங்க தான் அங்க மாசா தெரிவாங்க அங்க இங்கன்னு. இதான் பிளான். இதுக்காக நம்ம ஷேடோவும் வந்திருப்பான், எல்லாருமே சேர்ந்து தாக்கியிருப்பாங்க. தியோடோரும் சும்மாவும் எப்படியும் அந்த இடத்த விட்டு தப்பிப்பாங்க. ஆனா நம்ம ஆளுங்க வசமா மாட்டிக்கினாங்களே. இப்போ அந்த பாஸை எப்படியாச்சும் நம்ம ஆளுங்க கொல்லணும், அங்கதான் இந்த எபிசோடும் ஆரம்பிக்குது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மான்வாவை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக்க போட்டுருங்க. ஏன்னா நம்ம கரண்டா 92 அண்ட் 93 அந்த சாப்டர்ல தான் இருக்கும். டோட்டலா இதுக்கு 130 சாப்டர்ஸ் கிட்ட வந்திருக்கு. ஸோ நம்மளும் பார்த்துடலாம். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஆரம்பத்துல அந்த ஃப்ளவர் வந்து அவேக்கன் ஆயிருக்கும்ல, அங்கே ஒரு பெரிய பிரச்சனையே கிரியேட் ஆயிருக்கும். அங்கே தான் இந்த எபிசோடும் ஆரம்பிக்குது. அந்த ஃப்ளவரும் அவேக்கன் ஆகுது. நம்மளும் அவனோட டெக்னிக்கை பயன்படுத்தினே யோசிக்கிறான். பரவாயில்ல, இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு. நானும் பார்க்குறேன் இந்த மாதிரி என்னோட ஃபயர் பவர் எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குன்னு. ஆளு ஷேடோ ஆஃப் மர்டரஸ் இன்டென்ட் அப்படின்னு ஒரு ஸ்கில் அவன் பயன்படுத்துவான். இதனால அவனை மாதிரி ஒரு 5 ஷேடோவும் அங்கே கிரியேட் ஆகுது. கூடவே அங்கே கிரிம்சன் பிளேடும் இருக்கும். இத்தனை ஷேடோ அங்கே மொத்தமாக தாக்கும் போது கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் டேமேஜும் அட் அ டைம்ல அங்கே போகுது. அந்த பாஸ் கிட்ட ஆல்ரெடி டேமேஜ் ரிடக்ஷன் அப்படின்னு ஒரு ஸ்கில்லும் இருக்கு. ஆனா அப்படி இருக்கும் போதும் 6 மில்லியன் டேமேஜா? உண்மையிலேயே இது ஒன்றும் அந்த அளவுக்கு பேடான விஷயமா இல்லப்பா. என்னோட கிரிம்சன் பிளேடுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. எந்த அளவுக்கு பாஸோட ஹெல்த் கம்மியா இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி டேமேஜும் பல மடங்கு அதிகமா விழும். அவ்வளவுதான். இதே மாதிரி தொடர்ந்து தாக்குனாலே போதும், கூடிய சீக்கிரத்துல மொத்தமா என்னால முடிக்க முடியும். அங்க அவ்வளவுதான், முச்சிடலாம் அப்படின்னு நம்மால வந்து போவான். ஆனா அதுக்குள்ள ஒரு வாய்ஸ் வந்து கேட்கும், ஐயோ போச்சு. அந்த ஆர்போட எண்ணிக்கையும் கொச்சன்னு அங்க பயங்கரமா அதிகமாயிடுச்சு. இதனால மத்தவங்களுக்கும் அங்க என்ன பண்ணும் தெரியல. அங்க ஆல்ரெடி சில பேர் அந்த லைட் ஆர்பு டார்கெட் பண்ணி பின்னாடியே வரும். அதனால பாவம் அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. மத்தவங்க வைன்ஸ் கிட்ட அங்க சண்டை போறாங்க. அவங்களும் அந்த ஓடுற பர்சனை பயங்கரமா கத்துறாங்க. ஆமா, உனக்கு மூளைகில குழம்பி போயிச்சா, மரியாதையே தள்ளிப்போம். இங்கேயே ஆல்ரெடி எவ்வளவு பிரச்சனை போயின்னு இருக்கு, இதுல நீ வேற. எங்களுக்கு புரியல எப்படி இந்த ஆர்பு இந்த அளவுக்கு அதிகமாயிடுச்சு. அதே மாதிரி ஏன் தெரியல, இந்த வைன்ஸ் மேல ஒரு முறையும் படும் போது அதோட வேகமும் ரொம்ப அதிகமாகுது. இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், டாச் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும்பா. நம்ம ஷேடோக்கா இதுல அந்த பாஸ் வேற இப்போ இவங்க வேற கத்திக்கினே இருக்காங்க. ஒரு மாதிரி அனோயிங்கா இருக்கு. ஜஸ்ட் இன்னமும் கொஞ்ச நேரம், ஒரு 8 செகண்ட் இல்ல ஒரு 5 செகண்ட், அதுக்குள்ள அந்த பாஸ தேர்ட் ஃபேஸுக்கு நான் போக வைக்கிறேன். ஆளு அவனோட பஃப்ஸையும் ஸ்கில்ஸையும் ஆக்டிவேட் பண்ணுவான். அங்க ஆளுக்கு இதை பண்ண ரொம்ப கடுப்பா இருக்கு. ஏன்னா மேட்ச் இன்னமும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள என்னோட பஃப்ஸை இங்கே பயன்படுத்துற மாதிரி இருக்குப்பா. இது ரொம்ப அனோயிங்கா இருக்கு. அங்க பிளாக் லைட் ஷீல்டு அதையும் ஆக்டிவேட் பண்ணுவான். இதனால அட்டாக் பவர் 30% அதிகமாகும். அங்க இதுக்கு முன்னாடி அவன மாதிரியே ஒரு 3 ஷேடோ வர வச்சிருப்பான், அதுவும் மறைஞ்சு போயிருக்கும். அந்த க்ளோன்ஸையும் ஆக்டிவேட் பண்ணி வர்றான். ஆல்ரெடி நம்ம ஹீரோ மேல பஃபும் ஷீல்டும் இருக்கும். மெயின் பாடி கிட்ட அந்த விஷயம் இருக்கனால இதுங்களுக்கும் அதே விஷயம் அங்க அப்பியர் ஆகுது. டைமே வேஸ்ட் பண்ணாம அந்த க்ளோன்ஸுங்க கூட படுவேகமா ஷேடோ இன்ஸ்டன்ட் ஸ்லாஷஸ் அதை அவன் பயன்படுத்துவான். இதனால கொச்சன்னு ஸ்லாஷ் அட்டாக்கும் அங்க விழுந்துனே இருக்கும். டோட்டலா 216 ஹிட் அங்க விழும். இன்னமும் முடியாத நொடியா கிரிம்சன் பிளேடோட ஃபைனல் அட்டாக் அதையும் ஆளு பண்ணுவான். அதுவும் 1 இல்ல 2 இல்ல கிட்டத்தட்ட 4, டோட்டலா 4 ஷேடோட அட்டாக்கும் அங்க படும். இதனால ரத்தமும் அப்படியே நெக்ல இருந்து பீச்சிங் நடிக்கும். பச்சை கலர்ல அங்க ஃபவுண்டன் மாதிரி ரத்தமும் அப்படியே ஊத்தும். கிட்டத்தட்ட டேமேஜ் ஒரு 20 மில்லியனுக்கும் மேல போயிருக்கும். மத்தவங்க எல்லாம் 500 1000 அதுக்கே முக்குவாங்க. ஆனா என்னடா நம்ம ஷேடோ வந்து 20 மில்லியன் டேமேஜா, அவன் என்ன மனுஷனா அப்படின்னு தான் எல்லாருமே யோசிப்பாங்களே. அந்த பாஸும் கொஞ்சமா அப்படியே தேர்ட் ஃபேஸ் நோக்கி போக ஆரம்பிக்கும். இந்த ஃபேஸ்ல அது ஒரு செடி மாதிரி பயங்கரமா க்ரோ ஆகுது. அதுக்கு மேலதான் அந்த பாஸ் இருக்கும். அது மேல ஒரு வித்தியாசமான ஆறாவும் அப்படியே பயங்கரமா எமிட் ஆகுது. அங்க மத்தவங்களுக்கு வந்து புரியல, ஆமா என்ன இது, அந்த பாஸ் ஒரு செடி மாதிரி க்ரோ ஆனோனே இந்த இடம் முழுக்க உடன் பில்லசாலா இருக்கு. அங்க ஷேடோவும் எல்லார்கிட்டயுமே சொல்றான், எல்லாருமே நல்லா கேளுங்க, இங்க இருக்கிற இந்த பில்லர் இது எல்லா லைட் ஆர்பியும் கொஞ்சமா அப்சர்வ் பண்ற ஒரு நொடியும் இதோட HP 10% அதிகமாகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு வேகமா முடியுமோ அவ்வளவு வேகமா அந்த பில்லர்ஸை டெஸ்ட்ராய் பண்ண பாருங்க. அதே மாதிரி தப்பி தவறி கூட அந்த லைட் ஆர்பை அப்சர்வ் பண்ண வேண்டி விட்டுறாதீங்க. இந்த தேர்ட் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் தப்பி தவறி அந்த லைட் ஆர்பு அதையும் உங்களை தொட விட்டுறாதீங்க. ஏன்னா தொட்டுட்டா அவ்வளவுதான், நீங்க
நீங்க உடனே நைட்மேர் ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. ஏன்னா அந்த ஆர்புக்குள்ள வித்தியாசமா குட்டி குட்டியா சில பல வார்ம் வந்திருக்கும். அது உங்களை தொட்ட அத்தனுடைய உங்ககிட்ட இருக்கிற லைஃப் எனர்ஜியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்சர்வ் பண்ணும். அதனால அத்த செகண்டே நீங்களும் காலி ஆயிடுவீங்க. அதனால எல்லாருமே ஜாக்கிரதையா இருங்க. 10 செகண்டுக்கு ஹோல்ட் பண்ணாலே போதும். நம்ம ஷேடோக்கு என்ன நம்பிக்கைனா அந்த பாஸோட ஹெச்பி இப்போ வெறும் 10 மில்லியனோ ஏதோ தான் இருக்கு. இப்போ ஸ்கில்லோட கூல் டவுனும் கிட்டத்தட்ட 3 செகண்ட் இருக்கு. 3 செகண்டுக்குள்ள அது திரும்ப வந்துடும். எல்லா ஸ்கில்லுமே கூல் டவுன் ஆகி திரும்ப என்னால பயன்படுத்த முடிஞ்சா அவ்வளவுதான். அட் டைம்ல எல்லா ஸ்கில்லு பஃப் எல்லாத்தையுமே பயன்படுத்தி அதை மூச்சு விட்டுருவேன். ஆனா அதுக்குள்ள சைட்ல பயங்கரமா கத்துற மாதிரி சவுண்ட் கேட்கும். அங்க ஷேடோவும் பாக்குறான். ஆனா இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அந்த பர்சனும் தெரியாதனமா ஏதோ ஒரு ஆர்பத்தை தொட்டுட்டான் போல. இதனால நைட்மேர் ஸ்டேஜுக்கு போய் அவனோட லைஃபே அப்படியே உரிய ஆரம்பிக்குது. அவனோட ஸ்டேஜும் மேக்ஸ்ல இருக்கு. அவ்வளவுதான், அவனை அவ்வளவு சீக்கிரத்துல யாராலையுமே காப்பாற்ற முடியாது. அந்த நைட் டெம்ப்ளர் அந்த கில்டோட லீடரும் பயந்து போறான். ஏன்னா அவங்க குரூப்லயும் இதே மாதிரி தான் யாரோ ஒருத்தங்க அதே மாதிரி ஆயிருக்காங்க. அங்க ஆல்ரெடி நைட்மேர் ஸ்டேஜ்ல இருக்க அந்த பர்சனை நோக்கி ஒரு லைட்டோட இருக்கிற அந்த ஆர்பு அது அப்படியே தொடலான்னு வரும். அந்த இடத்துல அந்த பர்சனால எதுவுமே பண்ண முடியல. லைட்டா அங்க டச் பண்ண அத்தனுடைய அதுக்குள்ள இருக்கிற அந்த வித்தியாசமான வார்ம் அதுவும் அந்த பர்சனோட லைஃப் பேனை அப்படியே உரிய ஆரம்பிக்கும். ஆளும் மொத்தமா காலி ஆகுறான். பிளேயர் ஷர்மா அவனோட லைஃப் பேனை இப்போ மொத்தமா காலி, ஆளு கம்ப்ளீட்டா இறந்து போயிட்டான். அங்க இதெல்லாம் பார்த்தோன்னே நைட் டெம்ப்ளர் கில்டோட லீடர் அவன் ரொம்ப பயந்து போயிடறான். ஐயோ ஆளை விடுங்க சாமி, நான் இதை டச் பண்ண விரும்பல, நான் ஓடி போறேன். அங்க வேங்கும் கத்துறான். டேய் பைத்தியம் மட்டும் பண்ணாதரா, ரேண்டமா ஓடாத, நம்ம பாஸ் சொன்னாரு. தப்பி தவறி கூட இந்த ஆர்பு அந்த பில்லர் கிட்ட ஒண்ணே போகவே கூடாது. ஆனா அவன் பண்ண வேலையால ஆர்பும் கொஞ்சம் கொஞ்சமா பில்லர் கிட்ட போகும். எல்லா விஷயமும் அப்சர்வ் ஆகுது. இதனால ஹெச்பியும் அப்படியே மில்லியன் கணக்குல இன்க்ரீஸ் ஆகும். அட ஒரு சில செகண்ட்ல அது மில்லியன் கணக்குல இப்படி இன்க்ரீஸ் ஆகுதா? இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், கண்டிப்பா கண்ட்ரோல கைய மீறி போயிடும். இப்போ ஒரே ஒரு வழி, அதை மொத்தமா நான் முடிக்கணும். ஆனா ஒன்ஸ் அது 20 மில்லியன் ஹெச்பி ஓண்டி ரெக்கவர் பண்ணிச்சுன்னா அவ்வளவுதான், என்னால அதை கொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹீரோவோட நைட்மேர் கிரட்ஜ் அதுவே கிட்டத்தட்ட 80% இருக்கும். அது ஒண்டி மேக்ஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். இப்போ அந்த பர்சன் எப்படி இறந்து போனா அதே மாதிரி தான் நம்ம ஆளுக்கும் அங்க ஆகும். இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், இங்கே எல்லாருமே சாகுற மாதிரி ஆயிடும். நைட் நேரம் ஆர்புனால பாவம் எல்லாரோட நிலைமையும் ரொம்ப ரொம்ப மோசமாகுது. நிறைய பேரு அந்த ஆர்பு பட்டோனே அந்த வாமால மொத்தமா உறிஞ்சு அங்கேயே இறந்து போறாங்க. எல்லாரோட நைட்மேர் ஸ்டேஜும் அங்க மேக்ஸ்ல இருக்கும். அவ்வளவுதான், இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், எல்லாருமே அந்த நைட்மேர் கிரட்ஜ் அந்த ஸ்டேஜுக்குள்ள போயிடுவாங்க. அதுக்கப்புறமா எழுந்துக்காத மாதிரி ஒரு நிலைக்கு போவாங்க. அவ்வளவுதான், இதுக்கு முன்னாடி அந்த பர்சனுக்கு என்னாச்சோ அதே விஷயம் இவங்களுக்கும் இங்க ஆகும். நம்ம ஷேடோவும் இதெல்லாம் பாத்துக்கினே யோசிக்கிறான். இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், இந்த இடத்துலயே எல்லாருமே சாகுற மாதிரி ஆயிடும். ஆனா எனக்கு தெரியும் அந்த வாளுக்கு பின்னாடி 50 மில்லியன் அதுக்கான ஹெச்பி இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா டைமுக்கு எங்களால அதை உடைக்க முடியலன்னா அவ்வளவுதான், இந்த இடத்துலயே எல்லாருமே இறக்குற மாதிரி ஆயிடும். என்கிட்ட ஒரு ஷூ இருக்கு, அதுக்கு ஒரு ஸ்பெஷலான எஃபெக்ட்ஸும் இருக்கு. என்னால என்னோட ஷூவை வச்சு அசால்ட்டா அந்த எஃபெக்ட்ஸோட இந்த வாளுக்கு அந்த பக்கம் போய் தப்பிக்கவும் முடியும். ஆனா அப்படி பண்ணா நான் ஒண்டிதான் தப்பிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. சைட்ல நம்ம வேங்கும் ஸ்வாட தூக்கிங்கன்னு ஹோலி பேரியர் அப்படின்னு ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணுவான். இந்த ஸ்கில் எப்படி வேலை செய்யும்னா, இந்த 7 நிமிஷத்துக்கு நம்ம வேங்கு அவன் இன்வென்சிபிளா இருப்பான். டேமேஜ் எதுவுமே அவனை தடுக்க முடியாது. ஷேடோ நீங்க வெறுமா அந்த பாஸ் கூட சண்டை போறத ஒண்டி பாருங்க, மீதி விஷயத்த நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் என்னால ஹோல்டு பண்ண முடியும், நான் எப்படியாச்சும் தடுக்கிறேன். ஆளு அவனோட மூமெண்ட்டை 100%க்கு கொண்டு போக ரொம்ப வேகமாயிரான். அங்க வந்த ஒரு ஆர்பியும் அவன் மேலேயே அப்சர்வ் பண்ண வைக்கிறான். 7 செகண்டுக்கு அந்த ஆர்பால நம்ம வேங்க எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் நம்மளால இந்த அளவுக்கு வேகமா ஒண்ணு இருக்கான். ஆனா இதை பாக்குற அண்ணுவும் அவங்க சொல்றான், வேங் மிங் நீ என்ன பைத்தியமா? ஏன்னா இப்படி நீ இன்வென்சிபிளா இருக்கலாம், ஆனா அது 7 நொடிக்கு ஒண்டிதான். அந்த 7 செகண்ட் ஒண்டி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், இந்த இடத்துலயே நீ சாகுற மாதிரி ஆயிடும். அந்த வார்ம்ஸ் உன்னை விடாது, மொத்தமா ட்ரெயின் பண்ணி நீயும் செத்துருவ. அண்ணு எனக்கு என்ன அந்த விஷயம் தெரியாது அப்படின்னு யோசிச்சியா? கண்டிப்பா எனக்கு தெரியும். ஆனா இந்த இடத்துல நம்மளால ஒன்னும் பாஸ் அங்க தோக்கடிக்க முடியாது. இப்போ பாஸ் தோக்கடிக்கிற அளவுக்கு ஒரே ஒரு பர்சன் ஒண்டிதான் இருக்காரு. அவரு வேற யாரும் இல்ல, நம்ம ஷேடோ. அவரு மேல நம்ம எல்லாருமே நம்பிக்கையை வைக்கணும். அவரால் ஒண்டிதான் வெற்றிக்கு ஒரு பாதையை கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண ஒண்டிதான் இப்போ அவரால் அதை பண்ண முடியும். அங்க இதெல்லாம் கேட்டக்கு அப்புறம் அண்ணு பயங்கரமா ஃபயர் அப் ஆகுறா. ஆமா வேங், நீ சொல்றது அப்சல்யூட்டா ரைட்டு தான். உடனே அவ சிம்பியாட்டிக் டிராகன் ஸ்பிரிட் அதான் வர வைக்கிறான். வேங் இப்போ நீயே மத்தவங்களுக்காக இப்படி போரான்னு இருக்க, கண்டிப்பா நானும் விட போதில்ல, நானும் எல்லாருக்காகவும் போராடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கேன். அந்த சிம்பியாட்டிக் டிராகனை வச்சு வர எல்லா ஆர்பியும் அப்படி அவ முழுங்க வைக்கிறான். அது முழுங்கும் போதெல்லாம் அதோட வயிறும் ரொம்ப பெருசாகுது. ஆனா இதனால அவங்களோட நைட்மேர் அதுவும் மேக்ஸுக்கு போகுது. இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், இவங்க 2 பேரோட நிலைமையும் மோசமாகவும் அது 2 பேருக்குமே அங்க தெரியும். இருந்தாலும் இது எல்லாமே ஷேடோக்காக தான். ஷேடோ உங்களால ஒண்டிதான் இங்க பண்ண முடியும். அங்க இதே மாதிரி 7 செகண்டுக்கான இன்வென்சிபிலிட்டி அதுவும் அங்க மறைஞ்சு போவ. அவ்வளவுதான், நம்ம வேங்கு அப்படியே முட்டி போட்டுறான். ஏன்னா 7 செகண்டுக்கு இன்வென்சிபிலிட்டியை வர வைக்கணும்னு சொல்லி நம்மால எல்லா பவரையும் அங்க இறக்கிட்டான். இப்போ பாடியில எனர்ஜி அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. ஆளால ஓட கூட முடியல. அங்க லிட்டில்
லிட்டில் பிளாக்குக்கும் ரொம்ப கவலையா இருக்கும். அவளும் கத்துறா, சிஸ்டர் கேப்டன் வேங். ஆனா பாவம் அவங்க 2 பேருமே மொத்த பவரையும் அவங்க பயன்படுத்தினால ஒண்ணுமே அங்க பண்ண முடியல. நம்ம ஷேடோக்காக அவங்களே இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்காங்களே, இதனால அவங்க டீம்ல இருக்க நிறைய பேரும் வந்துட்டு நாங்களும் இதை பண்றோம் அப்படின்னு முன்னாடி போவாங்க. இதனால நிறைய பேர் முன்னாடி வந்துட்டு அந்த ஸ்டெம்முக்கு அந்த ஆர்பு போகாத மாதிரி தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஷேடோ, நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம், ஏன்னா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ஷேடோ, கண்டிப்பா நீங்க ஏதாச்சும் பண்ணி எல்லாரையுமே காப்பாத்துவீங்க. இப்போ அதுக்கு ஜஸ்ட் நாங்க டைம் ஓடி பை பண்ணா போதும் தெரியும் ஷேடோ. ஏன் ஈவன் பெயிண்டிங் பண்ற அந்த பொண்ணெல்லாம் ஹெல்ப் பண்ணுவா. அந்த பொண்ணு சொல்றா, ஆமா பெருசா என்ன ஆக போகுது, இந்த இடத்துல இந்த பால் பட்டு நாங்க சாக போறோம் அவ்வளவுதான். ஆனா ஷேடோ இருக்காரு, ஷேடோ மத்தவங்களையாச்சும் காப்பாத்துவாரு. சைட்ல இன்னொரு பர்சனும் நம்ம எப்படியோ சாகதான் போறோம், நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம ஷேடோக்கு பஃப் அனுப்புங்க. ஆமா, அந்த பர்சன் சொல்ற விஷயம் கரெக்ட் தான். இது கேட்ட உடனே எல்லாருமே அதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பர்சன் டிவைன் ஃபியூஷன் அப்படின்னு ஒரு ஸ்கில் அனுப்புவான். இதே மாதிரி கொச்சன்னு ஸ்கில்ஸையும் அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஷேடோ, எங்களுக்கு தெரியும் கண்டிப்பா உங்களால முடியும், சீக்கிரம் அந்த பாஸை போயிட்டு முச்சு விடுங்க, ஏன்னா அப்பதான் எல்லாராலையும் இந்த நைட்மேர் இதுல இருந்து வெளியில வர முடியும். யாரா இவங்க என்னைய எமோஷனல் ஆக்குறாங்க அப்படின்னு தான் நம்மளால யோசிப்பான். நம்மளால கிட்ட ஏகப்பட்ட எபிலிட்டி ஆல்ரெடி இருக்கும், இப்போ இன்னமும் பவர் பண்ணனால எல்லா எபிலிட்டிஸையும் அட் அ டைம்ல ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவ்வளவுதான், ஆக்டிவேட் ஆன அத்தனுடைய அவனோட 4 ஷேடோஸும் அந்த ஃபிளவரை சுத்தி அப்படி நிற்கும். அட் அ டைம்ல 216 ஸ்லாஷ் அட்டாக்கும் அது மேல விழும். இங்க ஒண்டி ஆளு நிக்கல, அதுவே பெரிய அளவுல டேமேஜ் ஏற்பட்டிருக்கும். லாஸ்டா அவனோட அல்டிமேட் அட்டாக்கா இருக்கிற அபிசல் டீமன் அப்படின்னு ஒரு அட்டாக் அங்க பண்ணுவான். அந்த அட்டாக்கையும் கிரிம்சன் ஸ்வாட வச்சு ஆளு பண்ணிருப்பான். இதனால அந்த பாஸோட உடம்பே கண்ணா பின்னான்னு பிச்சுக்கின்னு போகுது. அங்க அந்த அட்டாக்னால ஒரு மிகப்பெரிய வெளிச்சமா வரும். அங்க என்னதான் ஆகுது அப்படின்னு மத்தவங்களுக்கு தெரியல. ஆனா ஒரு நோட்டிபிகேஷன் எல்லாருக்குமே சிஸ்டம் வழியா அங்க வரும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த உலகத்திலேயே டைமண்ட் கிரேல இருக்க பாஸ கொண்ட ஒரு பர்சனா அது நம்ம ஷேடோ. ஆளு கொண்டனால 60 ரெப்புடேஷன் பாயிண்ட்டும் அங்க கிடைக்கும். அங்க எல்லாருமே நைட்மேர் ஸ்டேஜ்ல இருந்திருப்பாங்களே, அந்த வித்தியாசமான புழுவும் அவங்கள அப்சர்வ் பண்ணலான்னு போயிருக்கும். ஆனா பாஸ் இப்போ அழிஞ்சு போனனால எல்லாமே மாயமா மறைஞ்சு போகுது. அங்க அப்புறம் தான் அவங்களுக்கு நிம்மதியா இருக்கு. அட பாருங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம் இப்படின்னு எல்லாருக்குமே சந்தோஷம். வேங்கும் அங்க சந்தோஷமா இருக்கு. நான் என்ன யோசிச்சேன்னா, நான் இப்போதைக்கு செத்துட்டு இருப்பேன் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா நல்ல வேலை எனக்கு எதுவும் ஆகல. அங்க அண்ணுவும் வந்துட்டு, அட போப்பா, நான் வந்து 10 இயருக்கான லைஃப் எனர்ஜியை மொத்தமா இழந்துட்டேன். ஆமா, உயிரோட பொழைச்சதே பெரிய விஷயமா, இதுல 10 இயருக்கான லைஃப் எனர்ஜி உனக்கு பெரிய விஷயமா தெரியுதா? அட எல்லாருமே கீழே பாருங்களேன், அந்த பாஸ் இறந்ததுக்கு அப்புறம் இங்க எந்த அளவுக்கு பெரிய லூட்டா இருக்கு. அங்க அண்ணுவும் பின்னாடி கத்துறா, வெயிட் பண்ணுங்க, அவசரப்பட்டு யாருமே எதையுமே எடுக்க வேணாம், ஏன்னா நம்ம ஷேடோ தான் டிஸ்ட்ரிபியூட்டே பண்ணுவாரு. அங்க லிட்டில் பிளாக்கும், என்னப்பா இது, நம்ம ஷேடோவை காணோம், நம்ம ஷேடோ அவரு வந்து எங்க போனாரு? இதனால அண்ணுவும் அங்க மெசேஜ் பண்ணி கேக்குறான், பிக் ஷாட் ஷேடோ, நீங்க எங்க இருக்கீங்க பாஸ்? ஏன்னா இங்க கண்ணு முன்னாடியே இந்த அளவுக்கு டன் கணக்குல ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் ஏகப்பட்ட லூட் எல்லாம் இருக்கு பாஸ், வந்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட்லாம் பண்ணிடலாம், நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க, இந்த மாதிரி நான் கூடிய சீக்கிரத்துல வரேன், ஏன்னா இன்னமும் எதுவுமே முடியல. என்னது, இன்னமும் எதுவும் முடியலையா? அப்போ என்ன சொல்றீங்க, பாஸ் என்ன இறக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? பாஸ் வந்து இறந்து போயிடுச்சு, இருந்தாலும் அந்த படுப்பாவீங்களை எப்படி என்னால அப்படியே விட முடியும்? அப்பனா நீங்க பேசுறது அந்த தியோடோரு சும்மா மத்தவங்களா? ஆனா இப்போதைக்கு ஃபிளைட்டை போச்சு அமெரிக்காவுக்கு அவங்க போய் சேர்ந்துருக்கணுமே. அவ சொல்ற மாதிரி அவங்க அமெரிக்காவுக்கு தான் ஃபிளைட்ல போறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது நம்மால அவனோட பெரிய டிராகனோட சீனா அங்க வரான். அங்க அண்ணுவும் சொல்றான், இந்த மாதிரி எனக்கு பயமா இருக்கு ஷேடோ, ஆல்ரெடி அவங்க போய் சேர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு, இப்போதைக்கு உங்களால பிடிக்க முடியுமா அவங்கள? ஆனா அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி நம்மால சீனா முடிக்கணும்னு வானத்துக்கே வந்துட்டு இருக்கானு. அங்க அவரோட டிவினேஷன் என்ன பழிக்குமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா இங்கே இந்த எபிசோடையும் முச்சறாங்க. சோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. தியோடோரை நம்ம குன்ஃபேங் பயங்கரமா வச்சு செய்ய போறான். புதுசா நான் பிளேலிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். மூவிக்கு அப்புறமா டைரக்டா எபிசோடு கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் லிங்கை கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மான்வாவை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுமா, மறக்காம லைக்கை போட்டுருங்க. இந்த சேனல்ல போடுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, ஏன்னா திடீர்னு இதுவும் போட்டா நல்லா இருக்காது, அதனால செப்பரேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா மூவியா மாத்தி நம்ம ஒன்னா பார்த்துடலாம். ஸோ யாரு கண்டினியூ பண்ணுமோ தாராளமா கண்டினியூ பண்ணலாம். மறக்காம லைக்கை போட்டுருங்கன்னு, அப்பதான் ஒரு 30 வீடியோஸை தொடர்ந்து போட முடியும். சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Sayonara.